ஃபேனுக்காக இந்த செட் ரெடி பண்ணியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் 12 இன்ச்சு JBL வரைக்கும் நம்ம லோட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 8 இன்ச்சு ஃபுல் ரேஞ்ச் தாராளமாக லோட் பண்ணிக்கலாம். ஊஃபரும் போட்டுக்கலாம். ஃபுல் ரேஞ்ச் போட்டிங்கன்னா வால்யூம் உங்களுக்கு கொஞ்சம் நிமிஷம் ஜாஸ்தியாக கிடைக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிளும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கோ ஃப்ரெண்ட்ஸ். லுக் வைஸாக பக்காவாக இருக்கும். இது வந்து மாஸ்டர் வால்யூம். அவங்க வந்து ப்ளூ கலர் வேன் வச்சுருக்கிறதுனால ப்ளூ கலர் லைட் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ளூ கலரில் தெரிகிற மாதிரி லைட் போட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து டம்மி, ஏன்னா 4 ஸ்பீக்கர் ஒரு சப்வூஃபர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து மாஸ்டர், நம்ம கம்மி பண்ணால் எல்லாமே கம்மியாகிடும். இது வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு உண்டான வால்யூம் கண்ட்ரோலு. இது வந்து பேக் சைடில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கருக்கு உண்டான வால்யூம் கண்ட்ரோல் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த 4 ஸ்பீக்கருக்கு உண்டான பேஸ் அண்ட் ட்ரிபிள் நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி தான் வச்சுருக்கோம். பேஸ் நல்லா ஸ்ட்ராங்காக கிடைக்கும். நம்ம 4 ஸ்பீக்கரில் போடும்போதே பேஸ் சூப்பராக கிடைக்கும். ப்ளஸ் வந்து சப்வூஃபர் நம்ம வந்து 12 இன்ச்சு வரைக்கும் தாராளமாக நம்ம லோ பண்ணிக்கலாம். 10 இன்ச்சில் 8 ohms போட்டிங்கன்னா பக்காவாக இருக்கும். டபுள் மேக்னெட்டில் இதுக்கு பர்ஃபெக்ட் மேட்சிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி 4 ஸ்பீக்கரும் நீங்கள் ஊஃபராகவும் போடலாம் அல்லது ஃபுல் ரேஞ்சும் போடலாம். ஃபுல் ரேஞ்ச் போட்டிங்கன்னா பக்காவாக இருக்கும். எப்போதுமே என்னுடைய ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஹிக்கிள்காக டூரிஸ்ட் பஸ்ட்டு அல்லது வந்து வெளியே போகக்கூடிய அந்த ட்ராவல் பஸ்க்காக வேண்டி போடுறாங்க அப்படின்னா ஃபுல் ரேஞ்ச் போடுங்க ஊஃபர் போடுறத விட. ஏன்னா ஃபுல் ரேஞ்ச் போடும்போது உங்களுக்கு வால்யூம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே கிடைக்கும். வெளியே இருக்கிறத நாய்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஊஃபர் போட்டிங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியான மாதிரி தெரியும். அதனால நீங்கள் ஃபுல் ரேஞ்ச் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வால்யூம் நல்லா எடுத்து கொடுக்கும். அட் த சேம் டைம் வந்து வாய்ஸும் நல்லா கேட்கும். ப்ளஸ் வந்து பேஸ்க்காக வந்து நம்ம சப்வூஃபர் போட்டுருக்கிறதுனால நம்ம பேஸை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதை பாருங்கள், லுக்கு செம்மையாக இருக்குது. நான் சும்மா செக் பண்ணுறதுக்காக வேண்டி நானாக ரெடி பண்ண ஒரு பவர் சப்ளை ஒன்று வச்சுருக்கேன். அதில் தான் இதை ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இதை செக் பண்ணி காட்ட முடியாது, ஏன்னா இப்போ நான் லோடு கொடுத்தேன்னா இங்கே கட் ஆஃப் ஆகிடும். ஏன்னா சும்மா ஆன் ஆகுதா எதுவும் ஹம்மிங் வருதா அப்படிங்கிறதுக்கு மட்டும் தான் செக் பண்ணுறதுக்காக தான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதோட ஹெவியான ஆம்ப்ளிஃபையரு எப்படி அப்படின்னா, நமக்கு சப்வூஃபருக்கு மட்டுமே தனியாக பவர் சப்ளை போட்டு 12 வோல்ட்லேருந்து 36 வோல்ட் கன்வெர்ட்டர் போட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். 36 வந்து நமக்கு 10 ஆம்பியர் வரைக்கும் வரும். அது வந்து சப்புக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 3030 12 வோல்ட்லேருந்து நமக்கு 3030 கன்வெர்ட் பண்ணக்கூடிய கன்வெர்ட்டர் வந்து நம்ம போட்டிருக்கோம். அதுவும் 10 ஆம்பியர் தான். 10 ஆம்பியர்லேருந்து எடுத்து நம்ம 2 ஐசி போட்டு நமக்கு 4 8 இன்ச் ட்ரைவ் பண்ணுற மாதிரி தனியாக கொடுத்துருக்கோம். அந்த 4 8 இன்ச் ட்ரைவ் பண்ணக்கூடிய ஐசிக்கு தனியாக பவர் சப்ளையும், நம்ம சப்வூஃபருக்கு போடக்கூடிய ஐசிக்கு தனியாக பவர் சப்ளையும் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு பேஸாக இருக்கட்டும், சில்னஸாக இருக்கட்டும், மற்ற 4 ஸ்பீக்கரில் படிக்கக்கூடிய சாங்ஸாக இருக்கட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சூப்பராக கேட்கும். எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன் இருக்காது. அட் த சேம் டைம் வந்து பேஸ் ஏற்றுனீங்கன்னா பர்ன்னு உதற மாதிரி அந்த மாதிரி எந்த ஃபால்ட்டும் உங்களுக்கு வராது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? மேற்கொண்டு இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம எப்போதுமே நம்மளுடைய ஆம்ப்ளிஃபையரில் வந்து ஹீட்டிங் இஷ்யூ அப்படிங்கிறது வந்து எதுவுமே இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சப்வூஃபருக்கு மட்டுமே 3 ஐசி போடக்கூடிய 12 இன்ச் சைஸில் இருக்கக்கூடிய ஹீட் சிங் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் சிங்கிள் ஐசி மட்டும் போட்டு சப்வூஃபருக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் நீங்கள் சப்வூஃபர் போடுறதுனால ஹீட் ஏறுமோ அப்படிங்கிற பயமே உங்களுக்கு வேண்டாம். தாராளமாக யூஸ் பண்ணலாம். 4 ohms போட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக கொஞ்சம் சூடு ஏறும். அதை விட 8 ohms போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல லைஃப் வரும் ஃப்ரெண்ட்ஸ். 4 ohms யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, யூஸ் பண்ணலாம், தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதனால் தப்பு கிடையாது. 8 ohms வந்து ரெக்கமெண்டபிள். 10 இன்ச்சில் போட்டிங்கன்னா பக்காவாக இருக்கும். அதே மாதிரி மற்ற ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து 4 ohms போட்டு ஃபுல் ரேஞ்ச் போட்டிங்கன்னா பக்காவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதே மாதிரி வேணும் அப்படின்னா இந்த வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்காவாக ரெடி பண்ணி தருவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.